பதையே கமலம் கருணை உள் திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வாயழகும் பெருமை திரு திருவோடு முறையில் திருப்பூர்த்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறிவினர் அகலாத ஞானமே படிவாம் வளர் துரசிவன் ஞானமாம் நிவன் மலர்த்தாள் ஒரு கொடுமை நீங்காமல் யமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்று முன்னிவித்தே உரைப்பாம் நம்ம பார்வதீபதையே எல்லாம் அல்ல சிவபரம்பொருள் திருவருள் துணை கொண்டு ஆதீன குருமுதலாம் ஸ்ரீ நமசாமுடைய பொன்னார் திருவிழி தமிழடைய மனமொழிகளை வணங்குகிறது. சேகலார் சுவாமியுடைய திருவிடையில் போற்றி அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்தை பார்ப்பதற்கு முன் நேற்று இந்த கொரோனாங்கிற வைரஸ் அதில் தடுப்பூசிகள் நிறைய போட்டு நானும் எம்மை சார்ந்தவர்களும் சென்று தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். நாங்கள் நல்லா இருக்கோம். அதனால் கவர்மெண்ட் வந்து நிஜமாகவே ஒரு அற்புதமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம தான் தேவையில்லாமல் இதை காட்டுக்கு பாட்டு நமக்கு சாதகம் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கோம். நிஜமாகவே ஒரு அற்புதமான வேலை, ரொம்ப விரைவாக நடக்கக்கூடிய வேலை, நீட்டாக சொல்லணும். அதனால் எல்லோரும் இதை கேட்கப்பட்டவங்க அத்தனை பேரும் கொரோனா ஊசி போட்டுக்கிடுங்க. அவங்க பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் பண்ணி கொடுங்க. ஆமாம், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும், அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் அதுவும் போட்டுக்கிட்டு உங்கள் நலத்தை நீங்கள் பாதுகாக்கணும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாபம் முடியாது, ஆனால் நமக்கு லாபம். அதை முறையாக பயன்படுத்தி கொடுங்க என்று பதிவு செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் திருஞானசம்பந்த சுவாமிகள் திரு தருமபுரம் என்கின்ற காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு தருமபுரம் என்கின்ற பதியிலே வைத்து யாழ்மூரி என்கின்ற ஒரு அற்புதமான இறைவன் அருளாலை படைப்பித்து படிக்க வச்சு அதில் இசைக்க சொன்னாங்க. அது இசைக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் படிக்க வச்சு யாழில் வச்சு இசைக்கும் பொழுது அதில் இசைக்க முடியாமல் போய் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணார், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முறிக்க போக திருஞானசம்பந்தர் தடுத்து, அப்படிலாம் இல்லைப்பா, நீ கேட்பதற்கு இணங்க பரமேஸ்வரன் அருளால் தான் அந்த யாழ்மூரி பண்ணு என்பது வந்துச்சு. உனக்கு உன்னால் எவ்வளவு அதில் வந்து இசைக்க முடியுமோ அந்த அளவு நீ இசைச்சு மகிழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆணை தந்தமை பிறப்பு அவர் மறுபடிச்சு அதெல்லாம் இசைச்சார். ஆக உண்மையான யாழ்மூரி பண்ணு என்பது இல்லாமலே போயிடுச்சு, நமக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. அப்போ இவர் வச்சு இசைச்ச அந்த இசை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம யாழ்மூரி நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். பட் நிஜமாவே யாழ்மூரி பண்ண இசைக்க முடியாதுங்கிறது தான் அர்த்தம் என்று சேகலார் சுவாமி சொல்றார். அதுக்கப்புறம் யாழ் நரம்பில் பொருந்திய இயல் தமிழும் இசை தமிழும் ஒன்றோடு கூடி பாடி எண்ணிறைந்த கால பகுதிகளிலும் விண்ணுக்கு அப்பாலும் நிலை பெறுமாறு அதுக்கப்புறம் ஓங்கும் திருக்கடைக்காப்பு சாத்தி அருளி, ஏன்னா அங்கிருந்து அதுக்கப்புறம் நேராக திருநள்ளாறு என்கின்ற பதியவை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்றாரு, ஒரு அற்புதமான பச்சை பதிகம் என்று சொல்லக்கூடிய போகமார்த்த பூமுலையால் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பின்னால நடக்க போது அது லேசா இங்கே சேகலார் சுவாமிகள், ஏன்னா சமணர்களை வாதில் வெல்லக்கூடிய காலத்தில் அந்த நெருப்பில் இடக்கூடிய பதிகம் இந்த பதிகம் தான். அது பச்சையாகவே இருந்துச்சு, ஏன்னா பச்சை வழியில் எழுதுறதுனால பச்சையாகவே இருந்துச்சு. அது எரிஞ்சு சாம்பல வரல, கருகல். அதனால அதுக்கு இப்பவுமே பச்சை பதிகம் ஒரு திருநாமத்தை சாத்தியாச்சு. அந்த அற்புதமான அந்த பதிகத்தை இவர் யாழ் நரம்பில் பொருந்த இசைத்து அதை இசைக்கிறாரு. அதை விண்ணுள்ளவர்களும் பின்னால் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்பவுமே சொல்லி, அதாவது விண்ணுக்கு அப்பாலும் அப்படின்னாரு. அண்டம் கடந்த பொருள் அவரே கேட்கப்படுறாரு. ஆமாம், பரமேஸ்வரனே கேட்கல. எத்தனை கோடி தேவர்கள் இருக்காங்க, 30 கோடி தேவர்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு அண்டத்துக்குள்ளே அமங்கிறது எல்லாமே. எத்தனை கோடி அண்டம் இருக்குது யாருக்கு? அண்டை பகுதியும் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளர்ப்பெரும் காட்சி ஒன்றனு கொண்டே நின்று எழுப்பகை 101 கோடியும் மேற்பட விரிந்தன அப்படிங்கிறார் மாளிகர்கள்.
அதனால் ஒரு நட்சத்திரம் பார்க்குறோம் இங்கேருந்து, இதே போல் அங்கேயும் ஒரு சூரியன் தான் நம்ம சொல்கிறோம். நட்சத்திரங்கிறது நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு சூரியன் தான். இதோட பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு அருகில் உள்ள ஒரு சூரியனை சென்றடைவதற்கு, சூரிய மண்டலத்தை சென்று அடைவதற்கு 75,000 வருஷம் வேணுமா. இங்கேருந்து ராக்கெட்டில் நம்ம போனோம்னா 75,000 வருஷம் ஆகும் அந்த மண்டலத்தை போய் சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் மண்டலத்தில் பிரயாணம் பண்ணுவோம். அப்படி இதெல்லாம் நாசா சொன்னது. அப்படி பிரயாணம் பண்ணி அந்த மண்டலத்துக்குள்ள உள்ள அந்த பக்கத்தில் உள்ள சூரியன் இருக்குல்ல, அது நம்மளை காட்டிலும் 2 லட்சம் மடங்கு பெருசாம் அந்த சூரியன். இப்போ இருக்கிற இதை விட நம்ம சூரியனை விட 2 லட்சம் மடங்கு பெருசுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சிக்காரன் நிரூபிக்கிறான். அது எவ்வளோ பெருசு இருக்க போகுது. அது ஒரு கோள் எரிஞ்சிட்டு தான் இருக்காது. அதை சுற்றி எத்தனை பூமிகள் இருக்கோ நமக்கு தெரியாது, நிச்சயமாக இருக்கும், நமக்கு தெரியல அவ்வளோ. ஏன்னா நம்ம நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுது, கோள்கள் தெரியாது. ஆனால் அங்கே உள்ள தேவர்களாக இருந்தால் அவர்களும் அதை கேட்கக்கூடிய தன்மையோடைய இந்த அற்புதமான பதிகத்தை படித்து அதற்கு ஒரு ஓங்கக்கூடிய திரு கடைக்காப்பு சாத்தியருடைய சிவந்த கண்ணை உடைய பாம்பு அணிந்திருக்கக்கூடிய மார்பர் என்ற இறைவனுடைய திருவடிகளை போற்றி பின்னால் அது போய் வளமாக வந்து புறமன்றத்தை அடைந்து பாலரா வாயராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த சுவாமிகள் உலகம் போற்றும் பெரும்பாணரை அதை யாழில் இசைக்க ஆணையிட்டு அருளினார். எண்ணில் கற்ப சேனளவு பட ஓங்கும் திருக்கடைக்காப்பு சாத்தி. அதுதான் விஷயம். ஏன்னா கற்ப சேனளவு வடக்கும் ஓங்கக்கூடிய திருக்கடைப்பு கரைக்காப்பா அப்படி ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நீங்க போய் பாட்டை போய் பாருங்க. பிள்ளையாறு திருத்தாலம் கொடு பாட பின்பும் பெரும் பணனார்த்தாம் தெல்லமுதையின் இசையால் தேமொழி தந்திரி யாழை சிறக்க வீக்கி கொல்ல இடும் பொழுதின் கண் குவளையத்தோர் கழிகூற குளவு சண்டை வள்ளலார் திரு உள்ளம் மகிழ்ந்து திரு தொண்டருடன் மருகும் காலை. ஞானசம்பந்த சுவாமிகள் திருத்தாளத்தை கொண்டு அளவு ஒத்து அறுத்த அந்த திருப்பதிகத்தை பாட, அதை தொடர்ந்து வரக்கூடிய பெரும்பானாரும் தெல்லிய அமுதமாக இருக்கக்கூடிய இனிய இசை தேன்பொழியும் நரம்புகளை உடைய யாழை பண் அமைதி மிகுமாறு என்ன பண்ணார் சுவாமிகள். பெரும்பானார் நாயனார் பதிக இசையமைத்து பாடக்கூடிய பொழுது உலகத்தவர் யாவரும் என்ன செய்றாங்க, அதை மகிழ்ச்சியடைய விளங்கும் திருஞான சம்பந்தராருடைய சீர்காழி பொரு வள்ளலார் தியானத்திற்கு உரிபொருளாக இருக்கக்கூடிய தலைவர் திருவுள்ளம் கொண்டு மகிழ்ந்து அதை இசையை கேட்டுட்டு மகிழ்ந்து அங்கிருந்து அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்கணும் இருக்க தொண்டர்களோடு அங்கே தங்கியிருந்தார். ஏன்னா யாழ்மூரி பண்ணை பதியத்தை அடுத்த பதியம் இது. அதனால் பிள்ளையார் திருத்தாளத்தோடு பெரும்பானாருடைய யாழசையும் சிறக்க இந்த பதிகம் அமைந்ததாக நம்ம சேகலார் சுவாமிகள் குறிப்பிடுறார். அதனால் ரொம்ப சிறப்பானது இன்னும். ஏன்னா இவரும் அதுக்கு தாளம் சேர்த்தாராம். தன்னுடைய பரமேஸ்வரனுடைய கையிலிருந்து கிடைத்த ஒற்றாளம். மண்ணு திருநள்ளாறு மருந்தை வணங்கி போந்து வாசன நீர் பொன்னி வளந்தரு நாட்டு புறம் பனை சூழ் திருப்பதிகள் பலவும் போற்றினல் வயல் செங்கமல முகமலரும் திருச்சாத்தமங்கை மூதூர் தன்னில் எழுந்து அருளினார் சைவ சிகாமணியார் மெய் தபத்தோர் சூழ. போய் சனீஸ்வரனுக்கு பிடிச்சிருச்சா, ஏழரை சனி பிடிச்சிருச்சா, கண்ட சனி பிடிச்சிருச்சா, ஏப்பா உனக்கு எந்த சனி பிடிச்சாலும் நீ சனீஸ்வரன் காலில் போய் விழு. சனீஸ்வரன் பரமேஸ்வரன் காலில் போய் விழுந்து கிடையாது, திரும்பி விட பார்க்க மாட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வரலாறு சொல்லிட்டேன், சூரியனார் கோயில் வரலாறு சொல்லிட்டேன். அவர்கள் அங்கே பிரம்மனிடத்தில் சொன்ன பிதற்றல்களில் ஒன்று மறந்தும் கூட இனி நாங்கள் என்னுடைய சுய சிந்தனையில் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், வினைகளுக்கு கிட்டவாறு நாங்கள் கொடுத்த மொழியை மாற்றோம் என்று சொல்லிட்டு போயாச்சு. அப்படி சொன்ன அந்த சனீஸ்வரனே தன்னுடைய சாபத்தை நீக்குவதற்காக சனீஸ்வர பகவான் அங்கே போய் வணங்கி அந்த பகவான் என்ன பண்ணார், பூஜை பண்ணி
நீக்குனா இடம் எது அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரர். ஆமாம், தர்பாரண்யேஸ்வரங்கள வேதா இது திருநள்ளாறு. இவங்க வழியிலே உட்காந்துருக்காராம் அவரு. அதனால குருக்கள்லாம் நான் போவேன், தரிசனத்துக்கு போயிருந்தேன் இடையில. போனோடனே உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க, அப்புறம் உள்ளே வரலாம். எதுக்கு நான் அதுக்குள்ள தனி பாதையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் போயிட்டு அங்கே சாமி சன்னதியில் குருக்கள் யாரும் இல்லை. சரியா, போனோம், நல்ல நிம்மதியாக சாமி கும்பிட்டோம், எல்லா இடமும் போயிட்டு வந்து வெளில வரும்போது குருக்கள் அவங்க பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. பிரசாதம் அங்கே கொடுக்கணும், பிரசாதம் இங்கே என்ன பிரசாதம் இல்லை, இந்த சனீஸ்வர பிரசாதம். திருநாள்னா சனீஸ்வரன் தான் விசேஷம். என்ன விசேஷம்? எதையாவது சொல்லி மக்களுடைய மக்களை ஏன் இந்த அளவுக்கு துன்பப்படுத்துறீங்க? உங்களுடைய சுயநலத்திற்காக ஏன் துன்பப்படுத்துறீங்க? இதெல்லாம் பாவ காரியம் என்று கூட தெரியாமல், அது எந்த இடத்துல சிவ சன்னதிலேயே அதை பண்ணணும். வேற எங்கேயாவது தனியாக போய் பண்ணால் கூட ரொம்ப விசேஷம், ஏன்னா மண்டு போ அப்படின்னு சொல்லலாம். சிவசந்நிதியிலே இந்த வேலை நடக்கு. அது பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா எல்லாருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய அவர்கள், நமக்கு சொல்லக்கூடிய அவர்கள். ஆனால் நாம் இன்னைக்கு அவரை சொல்லக்கூடிய சூழலில் தள்ளப்படுறோம். அதனால் திருநள்ளாறில் நிஜமாவே பிணி நீக்குவதற்கு, நம்மளுடைய துன்பம் நீக்குவதற்கு மருந்து இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஆனால் அந்த மருந்து பரமேஸ்வரன் தான். ஆமாம் என்று நான் சொல்லலைங்க, சத்தியமாக நான் சொல்லலை. மண்ணு திருநள்ளாற்றை மருந்தை வணங்கி போந்துனர். திருநள்ளாறு என்கின்ற சேத்திரத்துல அற்புதமான ஒரு மருந்து இருக்கு, அதை வணங்கினர். சுவாமின்னு சொல்லலாம், சாமியோட பேரை சொல்லியிருக்கலாம், சிவருமான்னு சொல்லியிருக்கலாம், பரமேஸ்வரனே சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஆகும்னு அவர் நினைச்சாரோ இன்னும் நமக்கு தெரியல. அதான் உண்மையா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா தானே இந்த பாட்டு படுத்துறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆனா இது வரும்னு அப்பவே முணந்துட்டார் போல இருக்கு. அதனால தெளிவா சொன்னாரு, திருநள்ளாற்று மருந்தை வணங்கி போந்து வாச நின்னீர் பொன்னி வளம் தரு நாட்டு புறம்பனை சூழ். அங்கிருந்து நிலை பெற்று இருக்கக்கூடிய திருநள்ளாற்றில் வீட்டிருக்கக்கூடிய மருந்தாகவே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வணங்கி உடை பெற்று. அதனால யாராவது நிஜமாவே நான் திருநள்ளாறுக்கு போங்க, நான் வேண்டாம்லாம் சொல்லலை. நீ சனியை வணங்குங்க, அது உங்களுடைய விதி. ஆனால் இந்த சனிக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணவர் பரமேஸ்வரன் தான். அதனால் பரமேஸ்வரனை நீங்கள் உள்ளார்த்தமாக பண்ணும் பொழுது அவர் இவன் என்ன பண்ண முடியும்? வெறும் போஸ்ட் தான். நான் அதுக்காக சனியும் சாதாரண ஆள் கிடையாது, அவனும் பயங்கரமான சிவபக்தன் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா கிரகங்களில் உத்தமமான கிரகம் எது அப்படின்னு சொன்னால் சனி. ஏன் அப்படின்னா அது சொல்கிறார், மிச்ச கிரகங்களை விட அவன் நிர்வாண தீட்சை வாங்கி பரமேஸ்வரனை ஹிருதயஸ்தானத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய தலைவன் அவன். தலைவன் அவன். எப்படி விஷ்ணு பூஜை பண்றாரோ அதே ஈக்குவலா பரமேஸ்வரனை ஹிருதயஸ்தானத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய யோகாபியாசம் உடையவன் சனி பகவான். நல்லது, ஆனால் அவன் சாதாரண இல்லை. அதனால சத்தியமா நீ சாமியை விட்டுட்டு நீ என்ன வணங்கினா, நான் சத்தியமா நானே அனுகிரகம் பண்ண மாட்டேன். நீ அங்கே போன்னு தான் சொல்லுவேன். அவன் ஒரு சிவபக்தன் அவன். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்? வருந்துவான். ஐயோ நீ அங்கே போய் வணங்காமல் என்னை வணங்கி என்னுடைய எனக்கும் பாவத்தை சேர்க்குறான்னு அப்படின்னு தான் நினச்சிருந்தான். சத்தியமாக வணங்கினா வருந்தத்தான். அந்த வருத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இல்லாத வரக்கூடிய அந்த சென்ற திருநள்ளாற்று மருந்தை வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து மருந்தை இறைவரை வணங்கி விடை பெற்று சென்று மனமுடைய நல்ல நீர் பொருந்தி இருக்கக்கூடிய காவிரி ஆறானது பல வளங்களையும், தஞ்சை திருநாடல்லவா அதெல்லாம், பல வளங்களையும் தருகின்ற சோழ வளநாட்டினுடைய புறம்பனை உயர்ந்த பதிகள் அத்தனை ஆலயங்களுக்கும் சென்று பரமேஸ்வரனை வணங்கி வழிபட்டு மெய்யடியார்கள் சூழ சைவத்திற்கு சிகாமணியாய் விளங்கக்கூடிய விஞ்ஞானசம்பந்த பிள்ளையார், சென்னல் வயல்களிலே செந்தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய மாதர்களுடைய முகங்கள் எல்லாம் அங்கே பார்க்குறார். ஏன்னா மலர்வதற்கு இடமாக இருக்கக்கூடிய திரு சாத்தமங்கை என்கின்ற ஒரு அற்புதமான பழம்பதி அப்படின்னா மூது
ரொம்ப காலத்துக்கு முன்னால் அதை அணுகினார் அவர். ஏன்னா புறப்பனை சூழ்ந்து திருப்பதிகள் பலவும் என்று சொன்னதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பதியங்களெல்லாம் இது ஆலயங்களெல்லாம் குறிக்கும். ஆனால் அது எது எதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த வழியில் வரக்கூடியது திருக்கோட்டாறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அங்கே பதியங்கள் இருக்குது. அங்கே போனாருங்கிறது சேக்கலார் குறிப்பிடணும்னாலும் அது வழியாக வரக்கூடியது தான். ஆனால் அங்கே திருப்பதியும் நமக்கு கிடச்சிருக்கு. 1ஆம் திருமுறை இருக்குது, 2ஆம் திருமுறை இருக்குது, 3ஆம் திருமுறையும் திருக்கோட்டாருங்கிற இருக்குது. நிறை செல்வ திரு சாத்தமங்கையனில் நீல நக்கர் தாமும் செய்வ மறையவனார் எழுந்தருளும்படி கேட்டு வாழ்ந்து வழி விளக்கி எங்கும் துறைமலி தோரணம் கதலி கமுகு நிறை குடந்தூவங்கள் தூப தீபமாக்கி முறைமையில் வந்து எதிர்கொள்ள உடன் அணைந்து முதல்வனார் கோயில் சார்ந்தார். அங்கே திரு சாத்தமங்கையில் வாழ்கின்ற நம்ம அவருடைய நாயனார் பார்த்துட்டோமா என்ன தெரியல, திரு நீலநக்க நாயனார் என்கின்ற ஒரு அற்புதமான நாயனார் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தோமா எனக்கு தெரியல, சிவதான். சைவ அந்தனராக இருக்கக்கூடிய பிள்ளையார் எழுந்திருக்கக்கூடிய நல்ல செய்தியை கேட்டு பெருவாழ்வு இந்த ஊருக்கும் எமக்கும் வாய்த்தது என்று கருதி அதனால் ரொம்ப மகிழ்ந்து அவர் வழி எல்லாம் விளக்கம் செய்து தூய்மை செய்து சுத்தமாகிது. எங்கும் தோரணங்களை எல்லாம் இடையிடையே கட்டி வாழை பாக்கு மரங்களை எல்லாம் கட்டி ஆங்காங்கே நிறைகுடம் தூபதீபம் நறுமலை குங்குலியம்லாம் போட்டு ஒளி விளக்கக்கூடிய எல்லாவற்றையும் அமைத்து முறையாக வந்து எதிர்கொள்ள சீர்காழி பிள்ளையார் வரலாறுக்கு முன்னாடி தான் சமயம் வருவாங்க. அப்படியா, சந்தோஷம். ஞான சம்பந்தருடைய இறைவரது கோயிலை அவர் சென்று அடைந்தார். அவர் எதிர்கொள்ள முடியாம ஒன்று அவையந்தி அந்த கோயில் அப்படிங்கிறது சுவாமி இருக்கக்கூடிய இடம். அவையந்தி அமர்ந்து அருளும் மங்கணர் தம் கோயில் மருங்கணைந்து வானோர் உயவந்திதழு முன்றில் உடை வளம் கொண்டு உட்புக்கு ஆற்றொழுகு செக்கர் மயவந்தி மதிசடையார் முன்தாழ்ந்து மாதவம் இவ்வையகமெல்லாம் செய்யவந்து அந்தனார் செங்கை மேல் குவித்து எழுந்து திருமுன் நின்று அவையந்தி என்கின்ற அந்த கோயிலில் விரும்பி விட்டிருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி விரும்பி உட்காந்துருக்காரு நிறைய இடங்கள் வருது, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நிறைய சேக்கலா சாமிகள் அதை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அப்போ விரும்பாத இடம் இருக்கா என்ன இல்லையா? அப்போ இங்கே என்ன பொருள் கொள்ளணும் நாம் அப்படின்னா, நம்ம பூசலார் நாயனாருடைய வரலாறு தான் நம்ம நினைஞ்சுக்கணும் இல்லையா. சோழர் அந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? பல்லவ சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? தான் கோயிலை சமைச்சு கும்பாபிஷேகனுடைய நேரத்தில் இல்லைப்பா கனவுல சொல்கிறார், இல்லைப்பா நான் இதே நாளில் வேறொரு கோயிலில் நான் வரேன்னு சொல்லி அவங்க கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க, அதனால் நான் அங்கே போகிறேன். சாமியார் எல்லா கோயிலுக்கும் ஒரே நேரத்தில் போக முடியும். ஆனால் பூசலாருடைய நாயனாருடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டி சுவாமி அவனிடத்துல ஒரு லிங்க் பண்ணி விடுறார். எப்படி இந்த சுவாமி அடியாரை லிங்க் பண்ணுறதுக்குள்ள ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இந்த நல்லடியார்களை எப்போதும் கூட்டி வைப்பார். மெய்யடியார்களை கூட்டி வச்சாச்சுன்னா ஆட்டமாக பழையடியில் வடிவோம். உண்மையா இல்லையா? உண்மை. செக்கலார் சாமி சொல்லும் பொழுது களலற்ற அறிவாருடைய நாயனாருடைய பூஜையில் ஒரு நாள் சிலம்பொலி கேட்காம போயிடுச்சு. ஆஹா, நாம் இவ்வளவு நாளும் சிவ பூஜை பண்ணுறோம், சிலம்பொலி நமக்கு காட்டினாரு, அனுகிரகம் பண்ணாரு, இன்னைக்கு எனக்கு வரல, அப்போ நான் ஏதோ பிழை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? தன்னுடைய உயிரையும் மாக்கி துணிந்தார். அப்போ நாம் ஏதோ தப்பு சிவ பூஜை பண்ணால் நாளைக்கு பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம அப்படி தானே செய்கிறோம், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சேர்த்து பண்ணிட்டு போகிறோம். எப்படி இந்த தன்மை என்ன? அதனால தான் அவங்க மெய்யடியார். சரியா? அப்போ சுந்தரம் சாமி அவருக்கு லிங்க் பண்ணி விடணும்.
அது ஒன்றும் இல்லைப்பா, சுந்தரம் வந்து ஒரு அற்புதமான தேவாரம் படிச்சுக்கிட்டு இருந்தார், அதை கேட்டு கொஞ்சம் மெய் மறந்துட்டேன், அதனால் நீ ஒன்றும் கோவிச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் இவர், அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தலைவன் தானே, ஏன் அப்படின்னா அவன் அப்போ சுந்தரம் அப்போ சுந்தரம் ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் உடனே பார்க்க உடனே படை கலப்பு எல்லாம் போகும், கிளம்பியாச்சு. அற்புதமான தோழமை என்பது களலற்ற அறிவாருக்கும் சேரமான் பெருமானுக்கும் சுந்தரம் சாமிக்கும் தான். அவ்வளவு ஒரு உன்னதமான நட்பு அப்படின்னா எனக்கு பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான நட்பு இருந்தாலும் கடைசி காலத்தில் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பின்னால், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி சொல்லணும் ஆசை மிகுதியினால சொல்கிறேன். திருவஞ்ச காலத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தார். தரிசனம் பண்ணிட்டு ஒரு அற்புதமான தலைக்கு தலைமால் அணிந்த இந்த அற்புதமான ஒரு பதிகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு 7வது பாட்டுன்னு நினைக்கிறேன், 7வது பாட்டா 8வது பாட்டா மறந்து போச்சு. விரும்பேன் மனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுதல் வரும். அந்த பதியத்தினுடைய அந்த பாட்டினுடைய தலையே அதான், விரும்பேன் மனை வாழ்க்கை அரைச்சு அந்த பாட்டு அவ்வளோதான். பரமேஸ்வரன் உமாவதீஸ்வரர் தன்னுடைய பௌஷ்கர பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது, உனக்கு முக்தி வேணுங்கிற எப்போ நீ நினைக்கிறையோ அப்போ உடனே சாமி கொடுத்துருவார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, நீ அதற்கு தகுந்த ஆளாக மாறிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சொல்வார். பௌஷ்கர பாஷ்யம்னா ஒரு அற்புதமான பாஷ்யம். அந்த நூல் பேரே என்ன பண்ணுறது, நம்ம பண்ண தவம் நூலெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பௌஷ்கர பாஷ்யம் உமாவதீஸ்வரர் பண்ணது அது போய்கிட்டு இருக்கு. இந்த நூல் பேர் என்ன யார் சொல்றா, அந்த பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது இதை சொல்வார், உனக்கு தகுதி எப்பொழுது வருமோ அப்போ உனக்கு சாமி விட்டுப்பாங்க. உண்மை ஏன் எனக்கு சாமி இதர வரமாட்டாங்க, எனக்கு ஏன் சாமி அனுகிரம் பண்ணணும் பண்ணுவார், நீ பக்குவமாக தான் உடனே கொடுப்பார். இதுக்கு உதாரணம் சேக்கலார் சாமிகள் பெரிய புராணம் தான். சுந்தரம் சாமிகள் விரும்பேன் மனை வாழ்க்கையினார், அவ்வளோதான். அங்கே ஆணை ரெடி ஆகிடுச்சு, அங்கேருந்து கிளம்பி வந்துச்சு. கைலாசத்துலேருந்து 3 பாட்டு முடியும் காட்டியும் ஆணை வந்து இறங்கியாச்சு எங்கே திருவஞ்சகுளத்தில் முடிஞ்சு போச்சா. இப்போ உயிருக்கு உயிராக நின்ற அந்த நட்பு என்னாச்சு, அவர்கிட்ட கூட சொல்லலை, அது பாட்டில் காணையில் என்ன கிளம்பிட்டார். ஏன், நட்பை விட தலைவனுடைய கட்டளை கட்டளை அதன் பெரியது. ஆனால் சுவாமி உத்தரவுடைய என்ன செய்யணும், யாருக்கு இதை இவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாரு குளத்துல. யாரு, சேரமான் பெருமானாருடைய களலற்ற அறிவார் என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லா மிருகங்களினுடைய உயிர்களுடைய பாஷைகளையும் அறியத்தக்கவர்னு அர்த்தம். களலற்று அறிவார், எல்லா பாஷைகளும் அவருக்கு தெரியும். நமக்கு 4 பாஷை வச்சுட்டா ஆணவத்தில் ஆடுறோம். ஆனால் அந்த நாயனார் எல்லா மிருகங்களுடைய பாஷைகளும் அறியக்கூடிய தக்கவருங்கிறதுனால அவங்களுக்கு களலற்று அறிவார். இதெல்லாம் சேகலா சொல்லும்போதெல்லாம் அற்புதமான செய்திகள். அதெல்லாம் அவர் பார்த்தாரு. சேர உடனே சொல்கிறாங்க, சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிறாரு. அந்த குளம் பக்கத்தில் தான் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே இன்னைக்கு இருக்குது. அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குளம் அது. அந்த பெருமையெல்லாம் அங்கே உள்ளவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. நான் தரிசனம் நான் போகும், நான் காசி போயிட்டு வந்து எனக்கு ஆசையாக இருக்குது. திருவஞ்சகம் ஒரு தடவை போயிட்டு வரலான்னு ஒரு வேன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவோம் எல்லாரும். அப்போ சேகலா சாமி என்ன வந்த இல்லை சுந்தர சாமிகளுக்குன்னா யானை வந்து அவங்கள அழைச்சிட்டு வரும். ஐயோ, அவரை விட்டு நான் உயிர் தருகிறேன், அவரை விட்டு ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் என்ன என்னன்னு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு குதிரை இருந்துச்சு, குதிரை கூப்பிட்டாரு. அதுக்கு கைலாயத்துக்கு போகணுங்கிற எனக்கு என்ன ஏற்றிட்டு போகணும்ல, குதிரைக்கு என்ன செய்யணும், குதிரைக்கு பக்குவம் இல்லை. அதனால் அவருக்கு அந்த குதிரைக்கு இவர் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணுறாரு. அவ்வளோதான், அது ஜீவன் முத்தராகுது. இவர் யார் குதிரையில் கிளம்பிட்டார். அவருக்கு வேகமாக சென்று அவருக்கு முன்னழைத்து சென்றது போல குதிரை பின்னால நடந்து போகுது, யானை முன்னால் நடந்து போகுது. நேரம் கைலாயம் வரைக்கும் போய் சேர்ந்தாங்க. இருந்தாலும் நந்தியன் தேவருக்கு உத்தரவு என்னன்னா, சுந்தரம் சாமி மட்டும்தான் உனக்கு அனுப்ப உள்ள உனக்கு வெளில கொடுத்தாரு. உள்ள போயாச்சு. அதனால மறுபடியும் பார்க்கத்தான் போகிறோம். அது என்ன சிற்றறிவுள்ள அடியன் ஆசையினால இதை இப்போ கூறக்கூடிய தன்மையினால சொல்கிறேன். அங்கே சுவாமி உள்ளே அழைச்சிட்டு போன அப்புறம் அங்கே என்னப்பா சாமி எல்லாம் முடிஞ்சுது, சரி ரைட்டு வேலையை பாருன்னு போ.
ஒரு சின்ன வெண்ணப்பா இல்லை ஒரு தொந்தரக்காயம் பின்னால் தோழமை சொன்னார்ல, அதனால தோழமையினுடைய விசுவாசத்துக்காக வெளியில் ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறேன். உன் வேலை ஒன்று போ. நந்தியன் தேவர் கூப்பிட்டு என்னப்பா இல்லை உத்தரவு இல்லாமல் ஒருத்தன் வெளில வந்து நிற்கிறான். அப்படியா, சரி சரி உள்ள விடு. கருணை வல்லல்ல உள்ள வந்தார். சுவாமி உன்னை யார் கூட்டா, நீ ஏன் வந்தார்? இல்லை நான் சுந்தரம் சாமி எது கொண்டு வச்சேன், உமது கருணை வெள்ளம் என்னையும் சேர்த்து கலத்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறார். அப்படியா, சரி ரைட் ஓகே, வேற என்னங்க இல்லை, உங்களுடைய திருமுன்பு நான் ஒரு அற்புதமான ஒரு இசையை எழுதி வச்சுருக்கேன், அதை நான் படிக்கணும் அப்படின்னார். பொன் திரு வந்தாதி அப்படிங்கிற ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு அங்கே ஒரு கைலாயத்தில் இயற்றப்பட்ட ஒரே பதிகம், சாமி முன்னால் ஏற்றப்பட்ட பதிகம் அந்த பொன் திரு வந்தாதி தான். இன்னும் எனக்கு பேர் தெரியாது, அந்த நூல் எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம பிரிண்ட்லாம் இருக்குது, யாரும் படிக்கிறது தெரியறதில்ல. படித்து சுவாமி முன்னாலேயே அது அரங்கேற்றம் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய விசேஷம், அதுவும் கைலாயத்தில். அதுக்கப்புறம் அவரையும் ஒரு கணநாதராக மாற்றினார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமி இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்ல வந்தோம்னா, இந்த லிங்க் பண்ணி விடுறதுல சுவாமி நல்லடியாரோடு சேர்த்து அப்போ ஒரு சேர முக்தி அடையணுங்கிறது தான் திட்டம். இதுக்கு முதலையே சாமி வித்த போட்டு என்ன பண்ணார், அழகாக சேர்த்து வச்சார் வைக்கிறாரா. அதுபோல் இங்கே பெருமானனுக்கும் இவருக்கும் ஜாயின் பண்ணார், திருநீலக்கருக்கும் இவருக்கும் ஜாயின் பண்ணார். திருநீலக்கண்ணங்க தான் நம்ம கல்யாணம் முடிச்சுக்கூடிய தலைவர், அவர் தான் பின்னால். அப்போ இந்த லிங்கெல்லாம் எப்படி பண்ணி விடுதாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அவர் தான் புரோகிதராக இருந்து. ஆமாம், பிரம்மனாக இருந்து அதை செய்யணுங்கிறது கடமை. இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கங்கிற பேருக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்களுடைய உண்மைத்தன்மை யாருக்குமே தெரியாது. ஆச்சாரியனாக இருக்கப்பட்டவன், கல்யாணத்தை பண்ணக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கப்பட்டவன், அது ஆச்சாரியன் ஆச்சார ஸ்தானம்னு இருக்குது அவன். இதெல்லாம் நான் சொல்லலை, இது எல்லாமே தனி புராண ஆசிரியர் மிக விரிவாக எழுதப்பட்டு புராணத்தில் இருக்குது. சரியா, இதெல்லாம் ஒன்று ஏதோ நம்மளா சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், போய் படிங்க. நான் என்னை பொறுத்த அளவில் நான் நூலுடைய பெயரை முழுமையாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். போய் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் நல்லது. அந்த புரோகிதன் என்கின்ற ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த புரோகிதன் தன்னை முதல்ல சுத்தப்படுத்தினா நான் குடிச்சிட்டு தானே வந்தேன், அந்த சுத்தி இல்லை. இது ஆத்ம சுத்தி, இட சுத்தி, ஜல சுத்தி, நீர் சுத்தி எல்லாம் இது பண்ணணும். எல்லாம் பண்ணிட்டு தன்னை பிரம்மனாக ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும். தன்னை பிரம்மனாகவே ஆவாகனம் செய்து கொண்டு அதுக்கு பிற்பாடு ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது. உலகில் புத்தி என்னெல்லாம் வேலை செய்து சும்மா ஒரு புரோகிதனை விட ரொம்ப கேவலமாக போயிடும். பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியாக திருமணமாகக்கூடிய தம்பதிகளை பாவனை செய்து அவர்களுக்கு அம்பாளுடைய அதனாலதான் அம்பாளுடைய ஸ்லோகத்தை நாங்கள் சொல்றோம், சர்வமங்கள மாங்கல்ய. யாரு நித்திய மாங்கல்ய சுமங்கலி யாரு அப்படின்னு, நித்திய சுமங்கலி பரமேஸ்வரி மட்டும்தான். வேற எந்த பெண்களுக்கும் அது கிடையவே கிடையாது. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு சாவு கிடையாது, அப்போ அவசு நித்தியமங்கலம் தானே. அதனாலதான் அவளுடைய ஸ்லோகத்தை அங்க சொல்லி இன்னைக்கும் எந்த கல்யாணமா இருந்தாலும் எந்த சமயத்து சார்ந்த இதா இருந்தாலும் இதை தான் சொல்லி என்ன செய்வாங்க பண்ணி அவங்களுக்கு அந்த தாலியை பரமேஸ்வரனா பிரம்மன் எடுத்து கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன, தாய்மாமனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், புரோகிதன் நேராக எடுத்து என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு கொடுத்துடக்கூடாது, பிரம்மன் நேராக எடுத்து கொடுத்துடக்கூடாது. அந்த சிவபெருமானும் அம்பாளும் இருக்கக்கூடிய அவன் ஒரு ஆம்பளை தானே, அவனுக்கு நிகராக உள்ள ஒருவனிடத்துல கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். அதுக்கு தாய்மாமனுக்கு அதுதான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் தானே செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. சரியா, செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. தாய்மாமனை கூப்பிட்டு இல்லைன்னா தாய்மாமனுடைய அந்தஸ்தில் உள்ளவனை கூப்பிட்டு இவர் தாலியை அவர் கையில் எடுத்து கொடுத்து அவர் மூலமாக கட்டுவார். இன்னைக்கு குறுக்களே கொடுத்துருவார், கொடுக்குறா இல்லையா அப்படின்னு சொல்லலை, அவ்வளோதான் எனக்கு தெரியாது. தனிபிராணத்தில் அதுக்கப்புறம் அவன் கட்டணும். இது மாதிரி தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருவிளையாடல் புராணம் அடிக்கடி போக வேண்டியிருக்கு, என்ன காரணம்னு தெரியல. திருவிளையாடல் புராணத்தில் பரமேஸ்வரனுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடக்க சம்மதம் தெரிவிச்சு வச்சு சம்மதமாக நடக்கும்.
அதுவும் உலகத்தில் உள்ளவங்கள மாதிரியே கல்யாணம் நடக்குமான்னா தப்பு. பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் உலகத்தாருக்கு நடக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாம் என்ன நினப்புல இருக்கோம், நம்மளை மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். முட்டா பசங்க, நிஜமா அது இல்லை. பரமேஸ்வரன் எப்படி கல்யாணம் பண்ணுறோம் அது மாதிரி தான் நமக்கு பண்ணணும். அந்த விதியை கூட ஆமாம், அதெல்லாம் மறந்துட்டோம். அதாவது சரியான நூல் அறிவு இல்லாத காரணம், சரியான ஆசிரியர்கள் இல்லாத ஒரு காரணம். தான் தோன்றித்தனமான ஆசிரியர்கள் தான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன போலதான் கண்டதெல்லாம் சொல்லி எதையும் எல்லாரும் தலையாட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் அது தவறு. பரமேஸ்வரன் கல்யாணம் முடியாது இருந்தாச்சு. இப்போ தாய்மாமா நந்தஸ்துன்னு ஒருத்தவங்க கொண்டு வரணும். யாரை கொண்டு வர்றது? அப்போ விஷ்ணு தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். ஏன்னா இருக்கிறதுல மிக உயரிய தேவர் யாருன்னா அவர் தான். ஆனாலும் முழுமுதலுக்கு சமமாக முடியுமா? சத்தியமாக முடியாது. ஆனால் அங்கே கல்யாணமும் நடக்கணும். ஏன்னா இதுபடி தான் மக்களும் கல்யாணம் நடத்தணும். அதனால தான் செஞ்சு காமிக்கிறாரு. புரியுது அவனுக்கு? விஷ்ணு என்ன பண்ணா, கிளம்பி வந்துட்டான். ஆனால் அவன் தாலி எடுத்து கொடுத்தா என்ன ஆகும்? அர்த்தமாக இருக்கும். மிக்காரும் இல்லை ஒப்பாரும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை தப்பா போய் முழு முதல் கடவுளுக்கு இழுக்கு சேரும். அது ஒன்றும் தான் சந்தேகம் கிடையாது. அதனால ஆற்றுல நிறைய வெள்ளம் வர வச்சு அங்கேயே தங்க வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஆனால் நீங்கள் இன்னைக்கும் மீனாட்சி அம்மை கல்யாணத்தின் போது படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? விஷ்ணு இது யாரு? ஏன்னா கல்யாணத்துக்கு என்னால் வர முடியலன்னு சொல்லி மறுநாள் ஆற்று வத்தினப்புறம் அவர் ஆற்றுல இறங்கி வந்ததா இன்னை வரைக்கும் சரித்திரம். அதனுடைய உச்சம் கொண்டாடிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அங்கே தாலி எடுக்க போது ஒரு விஷ்ணு உட்கார்ந்துருந்தார். அவர் யாரியா? இல்லை இவர் மாயையால் என்ன செய்தாங்க, அங்கேயும் வந்தோம். அதெல்லாம் சாமி தட்டு. என்ன மாயை? வெறும் கல்லனுக்கு கல்லன்றது கூட தப்பிச்சு வர முடியல அவரால். அப்புறம் எப்படி மாயை வேலை செய்யும்? இப்போ சுவாமி என்ன பண்ணார்? முழுமைத்தன்மைக்கு இழுக்குவாராமை பொருட்டு சுத்த வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை தம்முடைய இன்னொரு உரு அது வரவழைச்சி அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. இதுதான். இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. இதுதான். அப்போ முறையான கல்வி அறிவு, சாஸ்திர அறிவும் மெயின். இந்த அறிவு இப்போ அந்த விஷ்ணு வேறு, இந்த விஷ்ணு வேறுங்கிறது தெரியும். அவர் தான் மகாவிஷ்ணு. ஆமாம், இல்லை சுவாமிகிட்டே இன்னொரு உரு, அவ்வளோதான். அவரே வந்தப்போ சாமிக்கு நிகர். இப்போ சொல்லணும்னா கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு நிகராக உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்யணும்? எடுத்து கொடுக்கணும். சிவாச்சாரியம் எடுத்து கொடுக்கக்கூடாது. அவன் அப்பையும் வைப்பணும், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. தாய்மாமன் இருக்கணும், தாய்மாமன் சாணத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் கொடுக்கறது. பையனுடைய தாய்மாமன், பொண்ணுடைய தாய்மாமன் சொல்லுவோம். பொண்ணோட தாய்மாமன் இல்லை, பையனோட தாய்மாமன். ஆமாம், பையனோட தாய்மாமன் தான் எடுத்து கொடுத்து அவனுக்கு கேட்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ தாய்மாமன் கட்ட வேண்டியதான். ஒருத்தருமே எல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் தனி புராணத்தில் மிக விரிவாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டு சென்று நீங்கள் என்ன செய்யணும்? கற்று நல்லபடியாக உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்னவோ சொல்ல எங்கேயோ விட்டோம் நம்ம இல்லை. அயவந்தி அமர்ந்தருளுமங்கன தம் கோயில் மருங்கணைந்து வானோர் உயவந்தி தென்மூன்றில் உடை வளங்கொண்டு புக்கா அழுக்கும் செக்கர் மயவந்தி மதிசடையார் முந்தாழ்ந்து மாதவம் இவ்வையமெல்லாம் செய்ய வந்த அந்த நானாறு செங்கை மேல் குவித்துகள் திருமுந்தாறு. அயவந்தி எனக்கூடிய அந்த கோயிலில் எதுக்கு சொல்ல வந்தேன்? அதுதான் பாஷை ஏதோ பண்ண இல்லை இதுக்கு தான் வந்தோம். ஆனால் நான் சொல்லக்கூடியலாம் சொல்லிட்டு இறங்கினேன். விரும்பி வீட்டிற்கக்கூடிய இறைவர், அதுதான் சொல்ல வந்தேன். கடைசியில் அதை விட்டு எங்கேயோ போயிட்டோம். பரவாயில்ல. விரும்பி இருக்கிறாரு அப்படிங்கிறது காரணம் என்ன? அப்போ எல்லா இடத்துலையும் சாமி தான் இருக்காரு. அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன விரும்பி இருக்காருன்னு ஒவ்வொரு ஆலயத்தையும் சொன்னால் என்ன அர்த்தம்? பூமியே பரமேஸ்வரனுடைய படைப்பில் வந்தது தான். அப்போ அவர் எங்கே இருந்தார்? அப்போ அவரே படைச்சிட்டு அவரே விரும்பி உட்காந்து விடுவாரா? இது என்ன சின்ன பிள்ளை தானமானது, விளையாட்டு மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அடியார், பட் யாரோ ஒரு சிவபக்தர், அதனால் தேவர்களும் சிவபக்தர்கள் தான் வந்து தன்னுடைய பதவிக்கோ அல்லது ஏதோ ஒன்று வேண்டி இல்லை முக்திக்கோ ஏதோ ஒன்றுக்காக நினைக்கிறாங்க, பிராயசத்தை வேண்டியோ ஒரு சுவாமியை ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல ஆன்மார்த்தமாக இவர்கள் எழுந்துருள பண்ணுறாங்க. இப்போ இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ல, அதற்காக அந்த இடத்துல விரும்பி சுவாமி வந்து உட்கார்ந்து. அப்படியேப்பட்ட இடங்கள் தான் இன்றைக்கி பல ஆலயங்கள். சரியா? அப்போ ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலுக்கு இறங்கி கருணை செய்து விரும்பி எல்லாமே ஒரு படம் வந்து உட்கார்ந்து.
அப்போ விரும்பிங்கிறது அவர் விரும்பல, நம்மளுடைய தவத்திற்காக, நம்முடைய வேண்டுதலுக்காக அப்படி சொல்லுவோம். நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரார்த்தனை தானே செய்கிறோம், வேண்டுதலுக்காக இறங்கி வரக்கூடிய தன்மையாளன். அதனால விரும்பி சாமி விரும்பி வருவார், அந்த இடத்துல இருப்பார். நீ உன்னுடையதை அழகா ஆத்ம லாபத்தை நீ தெரியும் இல்லையா, உலகில் லாபத்தை தெரிவிருந்தால் முக்தி பெறுவது என்னால். அதனால இப்பிறப்பிதப்பினால் எப்பிறப்பு வாய்க்குமோ பராபரம் என்பார் தாய்மான் சுவாமி. அதை இப்பிறப்பை விட்டுறாதீங்க, அதுக்காக சொல்றாரு. அப்படி விரும்பி விட்டிருக்கக்கூடிய திரு ஆலயத்திலே பக்கத்தை சார்ந்து தேவர்கள் உய்யும் பொருட்டாக அங்கே வழிபாடு செய்து வருகின்ற திரு முன்றிலின் பக்கமாக வந்து உட்புகுந்து கங்கையாறு ஒழுகுவதற்கு இடமாக இருக்கக்கூடிய சிவப்பு மயமாக அந்திவானமும் மேனியோ சொல்லும் திருப்பங்கிரி என்கின்ற ஒரு அற்புதமான சேத்திரம் இருக்கு திருச்சி பக்கத்தில். சுந்தரசாமியுடைய பதிகம் அங்கே பைரவ குளத்தில் சுவாமி தரிசனம் பண்ணார். அது ஒரு அற்புதமான இடம். நம்ம பின்னால் பார்க்கலாம். அந்த இடத்துல படிச்சிடும். அந்தி வானமும் போல இருக்கக்கூடிய மேனியுடையவர் யாரு? பரமேஸ்வரன். அது போல இங்கே அந்தி மயமா இருக்கக்கூடிய அந்தி மாலையிலே, சிவப்பு மயமா இருக்கக்கூடிய அந்தி மாலையிலே தோன்றக்கூடிய மதியனை சூடிய சடையுடைய பரமேஸ்வரன் திருமுன்பு தாழ்ந்து வணங்கி இந்த பூவுலகம் முழுவதும் பெரும் தவம் செய்த பலனாக இங்கு வந்து தோன்றிய அந்தனராம் யாரு? ஞானசம்பந்த சுவாமிகள். அவர் தன்னுடைய செங்கையினை தலைமேல் குவித்து அங்கே வணங்கி எழுந்து நின்றார். சாத்தமங்கைங்கிறது அந்த ஊரோட பேரு, ஐயவந்திங்கிறது அந்த ஆலயத்தோட பேரு. அதனால ரெண்டையும் மாற்றக்கூடாது, தெரிஞ்சுடுங்க. போற்றி சைக்கும் பாடலினால் பொங்கு எழுமாதரவு பொழிந்து விம்மையேற்றின் மிசை இருப்பவர் தம் எதிரே நின்று துதித்து போந்தது எல்லை இல்லா நீற்று நெறிமறையவனார் நீல நக்கர் மனையிலே எழுந்தருளி அன்பால் ஆற்றும் விருந்தவர் அமைப்ப அன்பருடன் இன்புற்று அங்கு அமுது செய்தாரு. அப்பா, இத்தனை வருஷம் சாப்பிடாம நீ தான் சாப்பிடுது, அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம ஆட்கள் பெரிய பிராணத்திலே பூஜை பண்ணலன்னு சொல்லுவானு இல்லையா? அதனால சந்தியாவனம் பண்ண ஏதாவது வருதா இல்லையா? ஒன்றும் வரல இல்லை, அப்போ நம்ம சந்தியானம் நம்ம கிடையாது. எப்படி இந்த மாதிரி முட்டாள்களை தூக்கி எங்கே போடுறது? கண்காண இருந்துட்டு இன்னொரு கிரகத்தை அனுப்ப வேண்டியதான். நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கு. எங்கே? இன்னொரு பாதாளம் என்கின்ற அல்லது நரகம் என்கின்ற உலகத்தை போய் சேர்ந்தோம். அவனும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அற்புதமான பிறப்பு. இந்த பிறப்பை விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் இங்கே ஆணேற்றை ஊர்தியாக கொண்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுடைய முன்பு நின்று போற்றி செய்கின்ற பாடல்களாலே, தேவாரங்களாலே மேன்மேலும் பொங்கி அன்பு பெருகி கண்ணீர் விட்டு போந்து போற்றி செய்து ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய இறைவனுடைய எதிரே நின்று வெளியே வந்து அளவுபடாத திரு நீற்று நெறியான சைவ நெறி. திருமந்திரத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அற்புதமா திருமலர், அது ஒரு அற்புதம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேராமாகில் தங்காவனைகள். அப்படியா? சாரும் சிவகதியும் ரெண்டு பலன். விபூதி பூசுனா 2 பலன் கிடைக்குதுங்கிறதுக்கு. அதனால நான் செய்யணும். விபூதியினுடைய அருமை நான் தான் பூசி இருக்கிறேன் இருக்கா இருக்கு. இப்படி இல்லை, மங்காமல் பூசினார். நினைச்ச நேரம்லாம் பூசு, எப்பமெல்லாம் தோணுது அப்பெல்லாம் பூசிக்கோ. ஆனால் கவனமாக பூசு. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி மந்திரபூர்வமாக இருக்கக்கூடிய விபூதியினுடைய ஒரு அணு தன்னுடைய நெற்றியில் இருந்தல்ல பூசும்போது கீழே விழுந்தால், ஒரு அணு விழுந்தால், சிவதர்மோத்தரம் என்கின்ற உபனிஷத்து, அது ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அளவு நீ விபூதியை சிந்தினா உனக்கு 1 வருஷம் தேவ வருஷத்தில் சிறைச்சாலை. ஜாக்கிரதையாக பூசு. அப்போ நம்ம மனுஷ வருஷத்துக்கு 362 வருஷம் சார். ஆமாம், நம்ம வருஷத்துக்கு 1 வருஷம் சிறைச்சாலை. நம்ம 1 அணுவா சிந்துவோம் இல்லை சார், ஒரு அணுக்கே நான் சொல்கிறேன். அப்போ 365 வருஷம் ஒரு அணு சிந்துனா. அதனால கூடுமான வரைக்கும் கவனமாக நீங்கள் புண்ணியம் பண்ணுவதில் கவனமாக இருக்கணும். இதுதான்
அதனால் அப்படி எனக்கு தெரியாமல் விபூதி பூசும்போது கீழே கொட்டிடுச்சு இல்லை சிந்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அது முறையாக யார் காலையும் படாத அளவுக்கு ஈர துணியை வச்சு ஏதாவது தொடச்சி எடுத்துட்டு அஸ்திர மந்திரத்தினால துவைக்கணுங்கிறது தான் விதி. அதுக்காக சொல்கிறேன். அஸ்திர மந்திரத்தினால அதை மூக்கை எடுத்துட்டு ஹிருதயத்தில் ஒடுக்கிட்டு அதை வெளில கொண்டு விடணும். ஏன்னா வேற யாராலையும் சிந்தக்கூடாது. அதனால் கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் விபூதியை சிந்தாமல் நீங்கள் மிதிக்காமல் போங்க. அவ்வளோதான். அது தூண்லாம் போடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய மகாபாவம். நீ அது வாங்காமலே இருக்கலாமே. இப்போ நாசமாக போகிறதுக்கு வாங்கி நெத்தியில் பூசிங்க, மிச்சம் கையில் இருக்கா உள்ள பூசி எங்கனாலும் பூசிக்க. ஏன் ஒரு பேப்பர் எடுத்து மடித்து எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு. என்ன பண்ணுறது? ரெண்டாவது ஆனால் அதெல்லாம் சாமி ஏதோ ஒரு கணக்கு போட்டு தான் இருக்காரு. ஏன்னா எந்த காலத்தில் இன்னைக்கு விபூதி எதுவும் கொடுக்குறது தெரியுமா? விபூதியே இல்லை அது. அப்போ இதெல்லாம் நடக்கணும் சாமி நினைக்கிறார். அதான் இது பாவம் வராது. ஆமாம், பாவம் வராதுனாலும் சாமி சன்னதியிலேருந்து கிடைக்குது அவனுக்கு. அதனால் பாவம் தான் இருந்தாலும் மிகுந்த பாவம் இல்லாமல் கொஞ்சமாக பாவம் கிடைக்கிறதுக்கு அனுப்புகிறோம். அவ்வளோதான். அப்போ அது கூட சாமியோட விருப்பம் தாங்கிறது சொல்லலாம். நல்லா பார்த்தோம்னா அதுக்காக அப்போ நீ என்ன கெட்ட ஊதி கொடுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நல்ல ஊதி தான் கொடுக்கணும். நீ ஒழுங்காக அணி. அவ்வளோதான். அதனால் சிந்தாமல் அணிந்து கொள்ளுங்கள். அண்ணாந்து அணிந்து கொள்ளணும். குருவை நோக்கி அணியக்கூடாது. சாமி சன்னதியை பார்த்துட்டு அணியக்கூடாதுங்கிறதெல்லாம் விதி. பெரியவங்கனால அணியக்கூடாது. ஒரு விரலால் அணியக்கூடாது. முக்கியம். கூடுமான வரைக்கும் 3 குழச்சிக்கிட்டா அதுக்கு தீட்சை வாங்கினா தான் குழச்சிட முடியும் உனக்கு. ஏன்னா சுத்தி பண்ணுறது. ஆனால் ஊதியாக 3 உத்துலகமாக நல்லா அணிஞ்சுக்குவார். அதுதான் சொன்னார். மங்காமல் பூசினால் என்ன கிடைக்கும்னாரு, நீ பண்ணக்கூடிய வினைகள் எதுவும் தங்காது, போயிடும். அது மட்டும் இல்லை, விரைவாக பரமேஸ்வரனுடைய திருவடியும் சேரலாம் என்று சொன்னார் திருமூலர். அதனால் இங்கே அளவுபடாத திருநீற்று நெறியான திருநீற்று நெறி, சைவ நெறி, அந்த நெறியை விளக்கக்கூடிய இந்த திருஞான சுவாமிகள் திரு நீலநக்க நாயனாருடைய இல்லத்திலே தங்கியிருந்து அன்பாலே அவர் செய்யக்கூடிய விருந்து இயல்புக்கு உரியவற்றையெல்லாம் நினைச்சார் அவர் அமைக்க. அதாவது விருந்துனா எப்படி இருக்கணும்? விருந்து அப்படின்னா சுவையோடு கூடிய சாப்பாடு மட்டும்தான் விருந்து. அதனால தெரிஞ்சுக்கணும். 6 சுவை நிச்சயமாக இருக்கணும். அதை குறைச்சி போட்டால் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா புதுசாக விருந்தாலும் இருக்காங்க, இந்த கசப்பான பதார்த்தம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்வாங்க. கசப்பு என்ன, அதில் என்ன இருக்குது? 6 சுவையில் கசப்பும் ஒரு சுவை, சரிதான். அதனால் கசப்பு நம்மளால் முடியலன்னா கீரை, கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் கசப்புத்தன்மை உடையது தான், சரிதான். அதனால் நீங்கள் அதையாவது பண்ணலாம். பாவக்காய் பண்ணலாம். ஆனால் பாவக்காய் தான் பண்ணக்கூடாங்கிறாங்க விருந்தாள். ஆகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் துவர்ப்பு தன்மை. சுண்டைக்காய் முழுக்க முழுக்க துவர்ப்பு தன்மை. கீரை கசப்பு தன்மை உடையது. தேன் இருக்குல்ல, தேன் கசப்பு தன்மை உடையது. யாருக்கும் தெரியாது. தேன் முழுமையாக கசப்பு தன்மை உடையது. ஆமாம், அது சுவாமி இயற்கையான கசப்பு தன்மை தேன் கொண்டு. அதனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் துவர்ப்பும் இனிப்பும் துவர்ப்பும் கசப்பு தெரியும். உண்மை. அந்த மாதிரி அந்த 6 பதார்த்தங்களும் இருக்க வேண்டும் அந்த விருந்தில், இலையில. அதுவும் அடியார்களுக்கு இடக்கூடிய விலையில் நிச்சயமாக இருக்கணும் அங்கே. ஏன்னா அங்கே மகேஸ்வர பூஜை நடக்கும். விருந்துனா சாதாரண விருந்தெல்லாம் சத்தியமாக இருக்காது. எவ்வளோ பெரிய ஞானி உள்ளே வந்திருக்காங்க, அவருக்கு சும்மா விட்டுருவாங்களா? நிச்சயமாக மகேஸ்வர பூஜை தான் நடக்கும். மகேஸ்வர பூஜை நடத்தி பண்ணாங்க இந்த விருந்தில். அதனால தான் சொல்லும் பொழுது அன்பால் ஆற்றும் விருந்தவர் அமைப்ப அப்படிங்கிறார். அப்படின்னா அமைப்பேன்னா என்ன அர்த்தம்? இயல்புபடி எப்படி சாஸ்திரத்தில் விதியில் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி அங்கே மகேஸ்வர பூஜை நடந்துச்சு. இதுதான் உண்மை. அதில் அன்பருடன் இன்புற்றங்கு அமுது செய்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அமுது செய்தார். அந்த மகேஸ்வர பூஜையில் செய்யப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சாப்பிடப்பட்டவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒழுக்கப்படலத்தில் சுவாமிகள் சொன்னான். சுவாமிகள் காஞ்சிபுராணத்தில் சொல்லுவார். ஒழுக்கப்படலம்னு தனியாக ஒரு பகுதியே இருக்குது காஞ்சிபுராணம். அது எப்படி சாப்பிடணும்? 32 கவலம் சாப்பிடணும். இது உள்ளே போனேன்னா வெறும் 32 கவலம் தான். நீ அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, சரியா? சரி. 36 தத்துவங்கள் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 36 தத்துவங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு தத்துவருக்கும் தத்துவ அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சரியா? தத்துவ அதிபதி
தத்வாய நமக தத்வாதிபதினே பிரம்மனே நமஹ. இப்போ பிருத்திவி தத்துவத்துக்கு அவன் தான் தலைவன். சரி, இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஓம் பிருத்திவி தத்வாய நமஹ, ஓம் பிருத்திவி தத்வாதிபதையே பிரம்மாய நமஹ அப்படின்னு வருது. இங்கே எங்கே வருது தெரியுமா? அதெல்லாம் எங்கே சொல்லணுங்கிறத நான் சொல்கிறேன். கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய காலத்தில் சிவலிங்க திருமேனியில் வெறும் கும்பம் அங்கே, அதில் அங்கநியாசம் கரநியாசம் செய்கிற மாதிரி இந்த ஞாசங்களை அங்கே சொல்லணும். யார் செய்யறா? தத்துவ ஞாசம் கிடையாது, புவன்யாசம் கிடையாது, கலநியாசம் கிடையாது, வண்ணநியாசம் கிடையாது. சரி, நாம் சொல்லிட்டோம்னா அவர் குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது வரும், வேண்டாம் விட்டுருவோம். சரி, அங்கே அதனால் மகேஸ்வர பூஜையில் 32 கவலம் அந்த தேவருக்கு அந்த பாகத்தை கொடுக்கறதா பாவனை பண்ணி தன்னுடைய நாக்கில் எச்சி ஊறாமல், அதாவது நீ சுவைக்காமல் அதை சாப்பிட வேண்டும். இதுதான் விதி. மகேஸ்வர பூஜையில் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பிடணுங்கிறது தான் விதி. என்ன, உங்கள் வாயில் சுவை வரக்கூடாது, ஆனால் நீங்கள் சாப்பிடணும். இது எப்படியா நடக்கும்? நடக்கணும். இல்லைன்னா மகேஸ்வர பூஜையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருகதை உனக்கு இல்லை, வெளில போ. எல்லாத்துலேயும் முக்கியமானது கவலம்னா யானை சாப்பிட்ற கவலம் அது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்னால சாப்பிட மனித கை கவலம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அன்னைக்குள்ள கவலம் ரைட், ஓகே. நாம இன்னைக்கு 2 கவலத்தையே முழுங்க சாப்பாட்டு முடிச்சுருவோம். இல்லை, அண்ணா என்ன செய்யறேன், 36 பகுதியை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை 32 பகுதியை பிரிங்க. சரிங்களா? 33 பகுதியை, ஆமாம் 32 தான். 32 கவலம் தானே. 32 பகுதியை முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் வாங்காங்க, அவங்களும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா மகேஸ்வர பூஜையில் ஒரு தடவை பரிமாறிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் பரிமாறக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். மகேஸ்வரர் ஒரு தடவை பரிமாறிட்டுனா மறுபடியும் இந்த ரசம் விடு, சாம்பார் விடு, எதையுமே நாமும் கேட்கக்கூடாது, அவங்களும் ஊற்றக்கூடாது. இதுதான் விஷயம். அந்த இதை இப்போ நீ வச்சுருக்க ஒரு பதார்த்தத்தை 32 பகுதியாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டு ஒவ்வொரு கிழமும் சாப்பிடும்போது எச்சி ஊறக்கூடாது, சுவைக்காம அந்த இதை உள்ள முழுங்கணும். அந்தந்த தேவரை கூப்பிட்டு அந்த முழுங்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடணும். சாப்பிடும்போது நடுவில் தண்ணி குடிக்கலாம், அதெல்லாம் குடிக்கக்கூடாது. சரியா? ஏன் நீ குடிக்கிற? அதெல்லாம் வராதுங்க. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கஷ்டமான தூணாது. நீ நிஜமான அடியாராக இருக்கிற இல்லை, சாமி எனக்கு ஒன் ரூபத்தில் சுவாமியும் உள்ள வந்துடுவார், ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். அதெல்லாம் மகேஸ்வர பூஜை வந்து சாதாரண விஷயம் சத்தியமாக இல்லை. கூப்பிட்டு 4 பேர் பிச்சைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி இன்றைக்கி நம்ம சாமி நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க அவனும். ஆனால் இது ரொம்ப சிரமம். எது? மகேஸ்வர பண்ணுவது எளிது, அடியார் மட்டும் சாப்பிட்றது தான் எளிது. சாப்பிட்டு பார்க்கணும். அப்பேற்பட்ட மகேஸ்வர பூஜையில் விஞ்ஞான சுவாமிகள் உட்கார்ந்து அங்கே இனிதாக என்ன பண்ணார், அமுது செய்து அருளினார். கோதிலாரமுதை கோமல கொம்புடன் கூட கொம்பிட்டு ஓத்தி ஆதியாம் மறைபொருளால் அருந்தமணி திருப்பதிகம் அருளி செய்வார். நீதியால் நிகழ்கின்ற நீல நக்கர்தம் பெருஞ்சீர் நிகழ வைத்து ஊதி சாதனர் பரவும் புனித இயல் இசைப்பதிகம் போற்றி செய்தாரு. திருமலர் கொன்றை மாலை என்கின்ற 3ஆம் திருமலர் அற்புதமாக அருளி செய்தார். குற்றமில்லா அரிய அமிர்தத்தை போன்று இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை அமுதை, அமிர்தத்தை போன்று அமுது, ஏன் அமிர்தம் சுவாமி. அதாவது சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, பாடத்தை சார்ந்து இல்லைன்னா கூட நம்ம சொல்லி தான் ஆகணும். பதிவிக்கக்கூடிய காலத்துக்கு வந்து மாணிக்கவாச சுவாமிகள் எல்லாத்தையும் திருவாசகத்தெல்லாம் எழுதியாச்சு, எழுதி சாமி கையில் கொடுத்தாச்சு. அவரும் வாங்கி கிளம்பக்கூடிய நேரத்தில் சரி நீங்கள் போங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரா, பாவை பாடிய வாயாலே ஒரு கோபையும் படி அப்படின்னு சொல்லி உதவி கொடுக்குறாரு. இது சலமாக சென்று படித்த காவியம் இல்லை. அங்கே இருந்து கொண்டு திருவாசகத்தை எழுதி முடித்த பிற்பாடு சுவாமியினுடைய விருப்பம் அது. அங்கே அதை சொல்கிறார். இப்போ அதனால தான் பாவை பாடிய வாயால்னு சொன்ன காரணம் தான். பாவைன்னா இப்போ பாவை விசேஷம்னு அர்த்தம். என்ன விசேஷம்? நீங்கள் மார்கழி மாதத்தில் பாவையை ஓதுறோம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு உள்ளார பாட்டெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை எழுப்புறது மாதிரி எழுப்பி எழுப்பி பரமேஸ்வரனுடைய திருவடிக்கு சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுக்குள்ள ஒரு மகா அற்புதமான சித்தாந்தம் அடங்கியிருக்கு. சரியா? பெரிய சித்தாந்தம் உள்ள இருக்கு.
அதெல்லாம் நம்ம எப்போ இதை உணர முடியும்? இந்த திருப்பாவையில் அவ்வளோ, திருவம்பாவையில் அவ்வளோ இருக்கா அப்படின்னா எப்போ உணர முடியும்னு நான் சொல்கிறேன். திருக்கழுட்டுப்படியார், திருவுந்தியார், திருக்கழுட்டுப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தை உணர்ந்தால் இதுக்கு பொருள் நம்ம சொல்லணும். இல்லைன்னா சாதாரணமாக ஆதியும் மந்தமும் இல்லை அரும்பெருஞ்சோதி அப்படி பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த திருவாசகத்தில் எடுத்தீங்கன்னா மேலே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, சக்தியை வியந்தது. அந்த பாட்டுக்கும் அந்த தலைப்புக்கும் இந்த பொருளுக்கும் சம்மந்தமே இருக்காது மாதிரி இருக்கும். சம்மந்தமே இருக்க மாதிரி தான் தோணும், ஆனால் உண்மை அது இல்லை. அதை யாரோ ஒரு மகான் பண்ணி வச்சுருக்காங்க, யாருன்னு நமக்கு தெரிய வரல. சக்தியை வியந்தது அது நான் மாணிக்கவாசகம் பண்ண கிடையாது. அப்படி ஒன்று ஒன்று வரும். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகிறார். திருக்கோவையார்னு ஒரு நூலை அருளி செய்தார். அது நமக்கு திருமறையில் வரக்கூடியது. பொதுவாக கோவைன்னா ஒரு அற்புதமான ஒரு தமிழ் இலக்கியம். அது நிறைய கோவை இருக்கு, எக்கச்சக்கமான கோவை இருக்கு. பரமேஸ்வரன் மேலே பண்ண கோவை இது ஒன்று தான். அதனால அதுக்கு மட்டும் திருன்னு அடை கொடுத்து திருக்கோவையாருன்னு சொல்லுவாங்க. மிச்சம் நிறைய கோவை இருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம்? அங்க சிற்றிலக்கியம். கோவை என்பது முழுக்க முழுக்க சிற்றிலக்கியம். ஒரு ஆண் காதலிப்பான், அவளை கல்யாணம் பண்ணுவான், அதுக்குள்ளே இடர்களை சந்திப்பான், கடைசியில் அந்த இன்பத்துக்கு மேலே அவன் வந்து சேருவான். அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் அங்கே இருக்கும். இப்போ திருக்கோவையார் அது மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அப்படி இருக்கும், ஆனால் உண்மை அது இல்லை. அதுக்குள்ளேயும் இந்த பாவையில் எப்படி ஒழுங்கக்கூடிய அற்புதமான சித்தாந்தம் இருக்கும், அதுபோல் அங்கேயும் மகா அற்புதமான ஒரு சாஸ்திரம் அங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் பதிவு வச்சுக்கிட்டேன். அதை பார்க்கும்போது நம்ம சேர்ந்து பார்க்கலாம், சரியா? ஆனால் இது சாதாரண கோவையாக இல்லை. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்கிறத விட அது வேற, இது வேறங்கிறது எல்லா கோவையோட ஒத்துழைப்பு. அது ஒரு அற்புதமான சாஸ்திரம் பார்க்கணும். அது ஒரு அற்புதமான பொதியும் அடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா அது சிதம்பரத்தில் வச்ச பாடிய காரணத்தையும் அதனுடைய பொருளை உணர்ந்தால் தான் அந்த சிதம்பரத்தில் உள்ள பையன் பாடினாங்க சிதம்பரத்தில்னா கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா அமிழ்தம் அப்படிங்கிறார். இங்கே ஆரமுதை கோவள கொம்புடன் கூடிய அமுதையின் கோதிலா குற்றமில்லாத அமிர்தத்தை போன்ற உடையவன் பரமேஸ்வரன். ஏன் அமிர்தம் போல இருக்கு அப்படின்னா அமிர்தம் என்ன செய்யும்? அமிர்தம் என்ன செய்யும்? சாப்பிட்டா இங்கே இருந்து போவான், சொர்க்கத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான், நிறைய சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இங்கே போல் அதுவும் அங்கே ஒரு விருத்தி உண்டு. பிறந்து எந்திரிச்சு வந்து அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஞானசானம் கொடுத்து ஒரு அப்பம் கொடுக்குற மாதிரி அங்கேயே அவர்களுக்கு அமிர்தம் கொடுப்பாரு. இந்த அமிர்தம் என்ன செய்யும்? அவன் சாப்பிட்ட உடனே அவன் சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும், அப்படி சொல்லும் சொர்க்கத்தில் அதில் அவன் புண்ணியம் முடிகிற காலம் வரைக்கும் அவனுக்கு பசி, தாகம், வேர்வை, களைப்பு எதுவுமே நேராது. இதுதான் தூக்கம். ஆமாம், இதெல்லாம் வராது, எதுவுமே வராது. இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்குள்ள தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா அமிர்தத்துக்கு இருக்குது. சரிதான்? அது எந்த விதமான துன்பமும் ஏற்படாத அளவுக்கு. ஏன்னா அவன் இன்பத்தை மட்டுமே தூக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா சொர்க்கம், தேவேந்திரன் இருக்கக்கூடிய இடம். அதனால தான் தேவேந்திரன் வந்து சளிப்படைஞ்சு பூமியில் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் இன்பம், என்னது இன்பம். நான் போய் பரமேஸ்வரன் திருப்படி சேருதேன் அது சொல்லி கொண்டு பண்ணேன். பார்த்தாரு குரு பகவான். குரு பகவான் யார் தெரியுதுல்ல? ஆமாம், நாம எல்லாம் குருன்னு யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா குரு பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சாமி வியாழக்கிழமைக்கும் குரு பயிற்சி இல்லை இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு இருக்கு, அது சொல்கிறேன். அதில் தான் வந்து இப்படி தொத்திக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. சரிதான்? குரு பயிற்சிக்கு நம்ம எல்லாரும் எங்கே போய் நிற்கிறோம்? இல்லை, ஆலங்குடியா? ஆலங்குடியில் போய் தட்சிணாமூர்த்தி முன்னால் உட்காந்துக்கிட்டு குரு அவர் பெயர்றாரு, அப்போ அவர் தான் குரு அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக்கியாச்சு. ஆலங்குடியில் இருக்கிற வந்து இந்த வியாழன் கிடையாது. ஆலங்குடியில் இவங்க போய் குரு பயிற்சி விழா எடுக்கிறது வந்து தட்சிணாமூர்த்திக்கு பண்ணிட்டு இருக்காங்க. தான் நான் சொல்றேன், அதை தான் நான் சொல்றேன். அதான் சொன்னேன், தட்சிணாமூர்த்திக்கு அவர் பெயர்ந்தார், தட்சிணாமூர்த்தி பெயர்ந்தார், அவர் தான் குரு, ஏன்னா குரு பெயர்ந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய விழா பண்ணி இன்னைக்கு அதான் எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா இது சாதாரண அறிவிட தம்பி. நவகிரகத்தில் உள்ள குருங்கிறது வேற, தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தி அவதாரமாக உட்காந்துருக்காரு. இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ குழப்பியாச்சா? ஆனால் குழப்பம்லாம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா குரு பகவான் தனக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி அதிதெய்வமாக உடையவர். யாரு?
தட்சிணாமூர்த்தி. ஞானபவனுக்கு குருமூர்த்தி அதி தெய்வம். அதனால் இவங்க ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் எவனோ ஒரு தான் பண்ணிடுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து யூகம் பண்ணி சொல்கிறது தான். யாரோ ஒருவர் அதி தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை வணங்கினா அந்த குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பண்ண ஆரம்பிக்க அது இன்னைக்கு என்னெல்லாமோ ஆகி நாசமாக போயிடுச்சு. உண்மை. ஆனால் அது இல்லை. குரு பகவானுடைய அதி தெய்வம் தான் தட்சிணாமூர்த்தியை ஒழிய மிச்சப்படி அது சம்பந்தம். சரி, குரு பகவான் எப்பேற்பட்ட யோக்கியன்கள் நிறைய சாஸ்திரத்தில் ஆமாம் சித்தியாரில் பார்த்துட்டோமா? ரைட், ஓகே. ஆமாம் ஆமாம், அந்த பண்ணார். இவன் இந்திர பகவான் என்ன பண்ணான்? தவம் பண்ண போல அந்த தவத்தை கெடுத்து மறுபடியும் ஆட்சி பண்ண வருவதற்காக இந்திர புரோகிதனான குரு வியாழ பகவான் என்ன சொன்னார்? ஒரு அற்புதமான சூத்திரத்தை உற்பத்தி பண்ணார். அவனை கூப்பிட்டு, இல்லைப்பா இது இல்லை இன்பம், பெண்ணை அனுபவிக்கிறது மட்டும்தான் இன்பம்னு சொல்லி ஒரு காம சாஸ்திரத்தை என்ன பண்ணார்? உற்பத்தி பண்ணி அவனை அப்படியே அதுக்குள்ள முங்க வச்சுக்காரு. ஏன்னா ஆட்சி ஒழுங்காக பண்ணணும். இப்படிலாம் கெடுதல் பண்ணக்கூடியவன் தான் யார்? குருபான். நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓஹோன்னுட்டு. அதனால அது உண்மை இல்லை. அதனால இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி காலம் வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான துன்பம் நேராமல் இருக்கும் பொருட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு பேர் அமிர்தம் அப்படின்னு பேர். அது சாகாவரத்தையும் அவனுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் அவனை நீ வெட்டினா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். எப்படி யமலோகத்தில் தண்டனை காலம் பண்ணும்போது அவனை அப்படி கூறாக போட்டு நல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் அவன் சாக மாட்டான். உயிர் இருக்கு, அனுபவிச்சுட்டே இருப்பான். அது மாதிரி இங்கேயும் அவனை என்ன வேணாலும் சாக மாட்டான். சாகா வரத்தை அங்கே கொடுப்பதற்காக அவனுக்கு அமிர்தத்தை அங்கே கொடுத்தார். சரியா? இங்கே பரமேஸ்வரன் அமிர்தம் என்பது சாகா வரத்தை நிஜமாகவே கொடுக்கக்கூடிய அமிர்தம் யாரு? பரமேஸ்வரன் இல்லையா? அதனால சுவாமிக்கு அமிர்தம் என்று சொல்வது கொஞ்சம் கூட மிகை இல்லை அப்படின்னு சேர்க்கிறாரு. கோதிலா ஆரமுதை கோமள கொம்புடன் கூட கும்பிட்டு ஏத்தியாதியாம் அழகிய இளம் கொம்பு போன்று இருக்கக்கூடிய அம்மையாரோடு வணங்கி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வணங்கி ஏற்றி பழைய மறைகளுடைய பொருள் விளங்கும்படியாக பழைய மகன் அது வேதம் தான் சாமி. பழைய மரம் புது மரம்லாம் கிடையாது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே வேதம் தான். ஏற்பாடு பண்ற வேலையே கிடையாது. அவங்க ஏற்பாடுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் பழைய மறையினர் முதிய என்ன அது உண்மை. ஆதியாம் மறைபொருளால் அருந்தவள் என்ன ஆதியா இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு வேதம் என்கின்ற அற்புதமான மறைபொருளை மறையா இருக்கக்கூடிய அதில் மறைந்திருக்கக்கூடிய உள்பொருளாகிய பரமேஸ்வரனை வெளிக்கொண்டு வருவதற்காக தமிழில் வேதம் பண்ணார். யார்? தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய அருந்தமிழின் திருப்பதிகம் அங்கே அருளி செய்வார். திருப்பதிகத்தை எடுத்து படிக்கிறார். அந்த பதியம் தான் திருமலர் கொண்டை மாலைங்கிற 3ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பாட்டு. பழைய மறைகளின் பொருள் விளங்க அரிய தமிழின் திருப்பதிகம் ஒரு பாட்டு. மறைவழி ஒழுகும் திரு அந்த மறைகளுடைய வேத வெளிப்படி வேத நிந்தனை வேத வேள்வியை நிந்தனை செய்து ஆதமில்லா அமனன் கோதில் மண்டலிக்கு திரு உள்ளமை பாதி மாது உடனாய பரமனே ஞானமே நின் புகழே யுகமே என்னும் ஆதியே. இதில் வருதுன்னா இந்த பதியத்தை பின்னால் அருள் செய்ய போறார். எங்க சமணர்களை வாதில் வந்து வென்றதுக்காக நீ வரணும்னு சொல்லி ஆணையும் கொடுத்தாச்சு. பரமேஸ்வரன் நேரம் என்ன திரியாசன் நேரம் கிளம்பும்போது நேரம் சொக்கநாட்டு போகிறார். அவர் நிஜமாவே பரமேஸ்வரன் குழந்தை தான். அவருக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பரமேஸ்வரன் உத்தரவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார். நின்று வேத வேள்வியை நிந்தனை செய்து அப்போ வேத வேள்வியை நிந்தனை செய்த அமனர். அப்போ வேதத்தை நிந்தனை செய்ய அத்தனை பேர்களும் அமணர்கள் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார். நாங்கள் இல்லையா இந்த குண்டர்கள் அந்த பதியம் முழுக்கவே வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே. சாமி நினைச்சிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு என்ன செய்யணும்? அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? திருவுள்ளமே பாதி மாது உடனாய வரவேன் ஞானமே நென்புகளாக வேண்டும் ஆதியே அப்படின்னு சொல்லி சாமியுடைய திருவுருளை பெறுவதற்காக நின்று என்ன செய்வார்? அந்த பதியத்தை படிப்பான். அது அந்த பதியத்தை படிக்கிறதுனா வச்சுருக்கோம்.
இங்கே ஆடிய இங்கே எதுக்காக சொல்ல வந்தாங்கிறதே நான் மறந்துட்டேன். அரிய தமிழின் திருப்பதிகம் பாடுவார் மறைவழி ஒழுகும். அங்க மறைவழி ஒழுகக்கூடிய மறை வேத நிந்தனை செய்த என்ன ஆவான்? அப்ப வேத வெளிப்படி நடந்தால் என்ன ஆவார்? அது திருநீலனக்கரே சான்று. அதனால என்ன மறைவழி ஒழுகக்கூடிய திரு நீலனக்கருடைய பெரும் சிறப்பினை அந்த பதிகத்துக்கு உள்ளார வச்சு சிறப்பித்து பரமேஸ்வரனத்தில் அந்த பதிகத்தை சாத்துறாரு. திருநீற்றினுடைய நெறியை போற்றி வரக்கூடிய எல்லா சிவனடியார்களும் தொண்டர்களும் அதை போற்றுமாறு தூய இசைப்பதிகம் போற்றி செய்தார். பூதி சாதனர் பரவும் புனித இயல் இசைப்பதிகம் போற்றி. பூதினா என்ன? பூதினா தெரியுமா? திருநீருக்கு இன்னொரு ஆமா, அது காப்பது என்று பொருள். பூதினா காப்பவன், காப்பாற்றுபவன் அப்படிங்கிற பொருள் வரும். பூதினாலும் விபூதி என்ன, அதான் விபூதி அப்படின்னு சொல்லுவோம். மேலான காப்பாற்று விபூதி. அதனால விபூதினா அதனால தான் எங்கள் பாட்டை சொல்லும் பொழுது பூதி சாதனர் அப்படின்ட்டார். திருநீற்றை நெற்றியோடைய திருநீற்று சாதனர், அவ்வளோதான். திருநீர் தான் அங்கே போய் தூய இயலுடைய பதியத்தை அங்கே அருளி செய்தார் என்கின்ற ஒரு செயல் பார்த்துக்கலாம். இன்னும் ஒன்று பார்க்கணும். பஞ்சம பண்ணில் அமைந்த அந்த கொண்டமாலை திருமலை கொண்டமாலை படிங்க. எதில் வருது? 3ஆம் தரவரையில் வரும் பாருங்க. ஏன்னா அதில் முன் 2 வரியில் பார்த்தீங்கன்னா அம்மையுடன் ஆதலை போற்றக்கூடிய குறிப்பை அங்கே உள்ள கொண்டதாக இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறையினால் நீலனக்கண் நெடுமா நகருடையவன் அப்படின்னு அந்த ஒரு வரிய பேர் உள்ளார். திருநீலனக்கர் வாழக்கூடிய இந்த ஊருங்கிறத அப்போ திருநீலக்கர் யாருன்னு சொல்லணும்ல, அதுக்காக அற்புதமாக என்ன சொல்வார்? நிறையினால் நீலனக்கண் அப்படின்னாரு. அப்படின்னா நிறையினா என்ன அர்த்தம்? வேதவிதி சிறிதும் வழுவாது வாழக்கூடிய நெறியில் வாழக்கூடியவன் அவன். அதான் நம்ம அந்த பாட்டை சேர்த்துப்பாங்க. அதனால் ஊர் சாத்தமங்கை, அந்த ஊர் பேரும் கடைசியில் வரும். சாத்தமங்கை திருக்கடைக்காப்பில் வரும். அதனால் திருநீலனக்கராய அந்த பதியத்திலே சிறப்பித்து பாடிச்சு. பாவிய காதலில் பணிந்து பாலராவாயர் புறத்து அணைந்து பண்பு பிறவிய நண்புடைய அடிகள் விருப்புருகாது ஆதலில் தங்கி மேவும் நாளில் அரவு அணிந்தாறு பதிபிறவும் பணிய எழும் ஆதரவால் அணைந்து செல்வார் உறவு மனக்கருத்து ஒன்றாம் உள்ளம் உடையவருக்கு விடை உபந்து நல்கி என்ன பண்றார்? வாயரா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த சுவாமிகள் பெருகிய அன்பு மிகுதியினாலே அந்த ஆலயத்திற்கு வெளியே வந்து அன்போடு பொருந்தி நட்பு கொண்ட திருநீலனக்க நாயனாருடைய அடிகளுடைய விருப்புடைய ஆசையினாலே அங்கு கொஞ்ச நாள் என்ன பண்ணார்? தங்கி இருந்தார். அந்த நாட்களில் பாம்பை அரவு அணிந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய மற்றைய ஆலயங்களையும் தரிசனம் பண்ணுவதற்காக என்ன பண்ணார்? வணங்கி எழுந்த அன்பினாலே பதிகளுக்கும் செல்வாராய் சென்று அறிவினால் உள்ளத்தில் எழக்கூடிய கருத்து ஒன்றுடையான மனதை உடைய திருநீலனக்கர் அவரிடம் மகிழ்ச்சியோடு திருநீலனக்கருடைய சிறப்பித்து அவர் அங்கே படிக்காரா இல்லையோ, சேகலாச்சாமன் ரொம்ப சிறப்பித்து சொல்றாரா நான் நினைக்கிறேன். சரிதான். அரவணிந்தார் பதிபிறவும் பணிய எழும் ஆதரவு அப்படின்னு ஆதரவால் அணைந்து செல்வார். உறவு மனக்கருத்து ஒன்றாம். அதான் வரி உள்ளமுடையவருக்கு விடை உவந்து நல்கி. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அறிவால் மறைஞானம் வேதங்களை கற்றதுனால அதை கற்று உணர்ந்ததுனால கிடைச்ச அந்த ஞானம் என்ன செய்யுது? பரமேஸ்வரத்தில் ஒற்றித்து இருக்கக்கூடிய அன்புடையவராக இருந்தார். அதனால் இவரும் அப்படிதான் இருந்ததுனால கருத்து ஒன்று. அதனால் உறவு மன கருத்து ஒன்றாம். பரமேஸ்வர் எப்படி திருஞானசம்பந்தருடைய மனம் எப்படி இருக்கோ அதே மனம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்காரு, திருநாவுக்கும் இருக்காருங்கிறத சேகலாசம்பந்தர். உறவு மனக்கருத்து ஒன்றாம் உள்ளமுடையவருக்கு விடை உகந்தனர். அப்பேற்பட்ட மனத்துடைய திரு நீலனக்கரிடத்தில் மகிழ்ச்சியோடு விடை பெற்று அங்கிருந்து புறப்பட்டார் என்கின்ற அளவிலே
இந்திய சிந்தனை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, பொறுத்து கொள்ளுங்க. திருச்சிட்டோம். நம பார்வதி பதையே கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசி தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானுதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சம் ஆண்மிகள் வளாது வேக மணிவளம் சிறக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் வரை அறங்களோங்க நற்றகம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தேவாம். திருச்சிட்டம்பலம்.